கண்ணைகளா இங்க பாருங்க. கண்ணைகளா கேக்குதா? அனைவருக்கும் பொங்கல் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இரண்டாம் ஆண்டாக தமிழர் விழா தமிழ் பண்பாட்டு கண்காட்சி நடக்குது. சென்ற ஆண்டு தான் ஆரம்பிச்சோம். நம்ம ஆரம்பிச்ச ஆண்டே வந்துட்டு மிக சிறப்பாக இருந்துச்சு. இந்த ஆண்டு திட்டம் போடும்போது கிழக்கு கிளீவ்லாண்டிலிருந்து நிறைய மாணவர்கள் இங்கே. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு 2 வாரங்கள் முன்னாடி நடக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த பனி புயல் இது மாதிரி, அப்புறம் விடுமுறை காலகட்டம், அந்த மாதிரி நிறைய சோதனைகள் வந்துட்டு முன்னாடி தெரிஞ்சுது. உள்ளபடியே வந்துட்டு நிச்சயமா ஒரு பயம் இருந்தது. இந்த ஆண்டு வந்துட்டு நம்ம எப்படி பண்ண போறோம், சென்ற ஆண்டு செஞ்சதை விட இந்த வருடம் வந்துட்டு சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வந்துட்டு உள்ளபடியே நிச்சயமா இருந்துச்சு. இன்னைக்கு மதியானம் உங்களுடைய கண்காட்சியை பார்க்குற வரைக்கும் ஸோ ஒரு சிறப்பாக ஒரு கண்காட்சியை மீண்டும் தந்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு மற்றும் நன்றி. இந்த ஆண்டு வந்துட்டு ஒரு புது திட்டம் என்ன பண்ணியிருக்கோம்னா, எந்த அணி வந்துட்டு சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு மதிப்பெண்கள் மூலமாக அறிவிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருந்தோம். மதிப்பெண்கள் வழங்குறதுக்கு வந்துட்டு சில அடிப்படை கிரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அணியிலும் வந்துட்டு எத்தனை கண்காட்சி பலகைகள் வச்சுருக்கீங்க, ரெண்டாவது வந்துட்டு உங்களுடைய கருத்துக்கள், அந்த கண்டென்ட் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு தர்றீங்க, அதாவது ஆங்கிலத்தில் எவ்வளோ தர்றீங்க, தமிழில் எவ்வளோ கொடுக்குறீங்க, தமிழில் வந்துட்டு எழுத்துப்பிழை சொல் பிழை இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் வந்துட்டு எப்படி தயாராகிருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு நமக்கு தராங்க, இதை அடிப்படையாக வச்சு நாங்கள் வந்துட்டு மதிப்பெண்கள் போட்டிருக்கோம். இந்த கண்காட்சியில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்துட்டு மிஸ் மீனா மிஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு ஃபோன் கிளாஸ் எடுத்தனால மிஸ்ன்னு வேற ஒரு பட்டம் கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல. நம்ம இந்த கண்காட்சியை பார்க்கும்போது எனக்கு சில தாட்ஸ் மைண்டில் வந்தது. இந்த கண்காட்சியில் வந்து நம்ம பண்பாட்டோட சிறப்பை நம்ம கொண்டு வந்து காமிக்கிறோம். ஆனால் அதில் வந்து இன்னொன்று நான் பார்த்தேன், பெற்றோர்களோட உழைப்பு, பசங்களோட உழைப்பு இந்த பொக்கிஷத்தை வெளிக்கொண்டுட்டு வருங்க. அதனால உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அது இல்லாமல் இது போன வருஷம் நம்ம ஆரம்பித்தோம், அதுக்கு வித்திட்டவர் ஆனந்த், அவரை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாலும் தகும். நன்றி ஆனந்த். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பார்த்தா ஒரு வருஷமும் நம்ம பசங்களோட ஆர்வம் எல்லாம் கூடியிருக்கு. அழகாக எவ்வளோ வித்தியாசமான தமிழில் வந்து அவங்க நம்மளுக்கு விளக்கினாங்க. மழலை தமிழ், முதல்நிலை தமிழ், கடைநிலை தமிழ் எல்லாத்துலேயுமே அழகாக சொன்னாங்க. வித்தியாசமான தேன் தமிழ் நம்ம காதில் வந்து ஒடிச்சுது. அதில் இங்கிலீஷும் கலந்துருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் சிறப்பாக அதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை வந்து சொல்லணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஒரு குழந்தைங்கக்கிட்டையும் இருந்தது. ஸோ இது வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்து இந்த ஐடியாவை முதல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆனந்துக்கு நன்றி. அதே அவர் சொன்ன ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண திரு ராமசாமி, உமாராமசாமி அவங்களுக்கும் நன்றி. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன நல்ல ஜோராகவே அடிக்கலாம் தான். ஸோ மொத்தமாக நம்மளோட உழைப்பை பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த உழைப்பும் ஆர்வத்தையும் வந்து சில க்ரைட்டீரியாஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி இருந்து ஒரு அணியும் முன்னெடுத்து சென்ற மன்னர்களும் அரசிகளும் அவங்களுக்கு நன்றி. அவங்க யார் யாருன்னு ஜனனி சொல்லுவாங்க. இந்த கண்காட்சிக்காக அரும்பாடுபட்டு உழைத்து நிகழ்ச்சியை வெற்றியடைய செய்த மன்னர்கள் திரு விஜயபாஸ்கர் குறிஞ்சி அணி, டாக்டர் கருணாகரவேல் முல்லை அணி, திரு கோபிநாத் பாலை அணி, திரு ரஸ்கின் மருதம் அணி மற்றும் அரசி திருமதி அனிதா காசி நெய்தல் அணி ஆகிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முடிவு எப்படி சொல்லலாம், கவுண்ட் டவுன் பண்ணிக்கலாமா? ஸோ உங்க ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு எந்த அணி சிறப்பாக செஞ்சாங்கன்னு சொல்லுங்க.
இங்க எல்லாருமே சரி, எல்லா அணியும் வந்துட்டு மிக சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு உண்மை. எந்த அணியும் வந்துட்டு ஒரு ஏரியாவில் வந்துட்டு இவங்க சிறப்பாக இருந்தாங்கன்னா மற்றொரு அணி வந்துட்டு மற்றொரு ஏரியாவில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மதிப்பெண்கள் கூட்டி கழிச்சு பார்த்ததுல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சம அளவில் இருந்தது. ஸோ பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் உங்கள் அனைவருக்குமே வந்துட்டு பாராட்டுகள். நன்றி. கைத்தட்டல் தான் உங்களுக்கு நீங்களே கொடுக்குற பரிசு. எல்லாருக்கும் ஜோர இன்னொரு வாட்டி அடிக்கலாம். இந்த தருணத்துல மன்னர்களையும் அரசுகளையும் மேடைக்கு அழைக்க விரும்புகிறோம். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம். முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த கண்காட்சியை ஒருங்கிணைத்து கொடுத்ததுக்கு. நிறைய பேர் வந்து இது முதல் முறையாக மன்னராக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களோட அனுபவம் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்தது இந்த கண்காட்சி? போன தடவை வராததுனால என்ன பண்ணணுன்ற தெளிவு இல்லை ஆரம்பத்தில். ஆனால் தினேஷ் அனுப்பின வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஐடியாஸ் இருந்தது. பட் வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சு. இந்த வேலை இல்லை, உண்மையான வேலை. ஏன்னா இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை கூட கொஞ்சம் பண்ணுறதுக்கு அடுத்த தடவை முயற்சி பண்ணணும் நம்ம எல்லாரும். இந்த தடவை சிறப்பாக இருந்தது, அதை விட அடுத்த முறை இதை விட சிறப்பாக பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு சில குழந்தைங்களை பார்த்து மற்ற குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து செய்யணும். ராமசாமிக்கும் மற்ற குழுவினர் அனைவருக்கும் உண்மையிலேயே சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றி. நாங்கள் குறிஞ்சி அணி. எங்களோட பலம் வந்து எங்கள் அணியில் ஆனந்த் இருந்தார். அதனால் இவர் சொன்ன மாதிரி நாங்களாம் புது மன்னர்கள். இந்த தடவை ஆரம்பிக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறையா கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஒவ்வொருத்தரோட தலைப்புகளை தேர்ந்தெடுத்த போதும் சரி, ஒவ்வொருத்தரோட என்ன அதில் போடலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற போதும் சரி, நல்லா எல்லாரும் உழைச்சாங்க. நிறைய கண்டென்ட் கொண்டு வந்தாங்க. புது புது சிந்தனைகள் இருந்தது. நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். நான் வந்து சங்க காலம் பற்றி பண்ணோம். எனக்கு சங்க காலத்தில் எவ்வளோ தெரியாதுன்னு இப்போ தான் தெரியுது. நிறைய கற்றுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. இது முடிவு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, அவங்க கற்றுக்கிட்டதை விட நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரும் கற்றுக்கிட்டது தான் நிறைய அவங்களோட ஆர்வத்தை பார்த்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது, பண்ணுறதுக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். நம்ம அணி பேர் மருதமணி. எங்க சாரி, மறந்து பேர் மொத்தம். கரெக்ட், சூப்பர். உண்மையிலே நான் எதுவும் பண்ணல, எங்கள் அணி தான். செந்தில் எப்போவுமே போஸ்ட் ரெடியா எங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். அவரோட இதை பார்த்துருப்பீங்க, டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்ட்டு. உண்மையிலே பாராட்டுக்கள். அதேபோல் இஸ்மாயில் சான்ஸே இல்லை, பயங்கரமாக நல்ல எஃபர்ட் போட்டு உண்மையிலே பாராட்டுக்கள் இஸ்மாயில். அப்புறம் சுனிதா கண்ணன் அவங்க வெக்கேஷன் போனாலும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே குமரி கண்டத்தை பற்றி ரொம்ப நன்றி. உண்மையிலே பெற்றோர்களுக்கு ரொம்ப நன்றி, நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அடுத்தோட வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவோம், எக்ஸிபிஷன் இல்லாமல் வேறு ஏதாவது. ஏன்னா நிறைய புலம்பிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறது. எங்களோட குரூப்பில் மன்னரை பொறுத்தவரையில் நான் எதுவும் அவ்வளோ ஒன்றும் பண்ணல. ஆனந்த், ராம்ஸ் ஃபார்வர்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொன்ன மாதிரி குழந்தைய கற்றுக்கிட்டதோட பேரண்ட்ஸாக இருந்து நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் நிறையா இருந்துச்சு.
ஸோ இன்னும் அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னும் இவர் சொன்ன மாதிரி வேற மாதிரி கொஞ்சம் கொண்டு போகணும். ஏன்னா 2 வருஷம் இதே மாதிரி பண்ணிட்டோம். ப்ராப்ளி டாபிக்ஸை வேறு மாதிரி எடுத்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் இன்னும் குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கு உதவும். நன்றி. நன்றி.